வணக்கம். மேசராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் 2025. மேசராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது தடைகளும் தடங்கல்களும் விலகி வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளாக இறை நம்பிக்கை, இறை வழிபாடு கடைசியில் சொல்லப்படும். கேட்டு பயன்பெறலாம். மேசராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த கால புருஷ ராசி தத்துவப்படி முதல் ராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களாக 2.25 நாட்கள் இருக்கும். இதில் தவிர்க்க வேண்டியவை புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரங்களை ஆரம்பிப்பது அல்லது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது, வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லாமல் இருப்பது, யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது. இதை தவிர்த்து வந்தால் பெரிதளவு நற்பலன்கள் இல்லாவிட்டாலும் கெடு பலன்களை குறைத்து கொள்ளலாம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 23/10/2025 ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:56 விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வார். மேசராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 26/10/2025 ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:26 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவத்தில் அமருவது என்பது சுகஸ்தானத்தில் சில பாதிப்புகள் வரும். தொழிலில் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். வருகின்ற வருமானத்தில் பல வகையிலும் தடைகளாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். அடுத்ததாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் ராசியில் இருப்பது பாதகமல்ல. இருந்தாலும் குரு பலம் இல்லாமல் இருப்பதினால் பெரிதளவு கேது பகவானால் நன்மைகள் என்பது கொடுக்க முடியாது. தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தால் கேது பகவானால் விலகி சுமூகமான நிலைக்கு வரலாம். அடுத்ததாக சுக்கிர பகவான் நீசம் பெற்று ராசிக்கு 6இல் அமருவது என்பது சில நேரங்களில் பொருளாதாரத்தில் பின்னடைவும், சில நேரங்களில் உடல் நலத்தில் பாதிப்பும் ஏற்பட்டு காசு பணம் தண்ணீராக கரையும். சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் இணைந்து ராசிக்கு 7ஆம் பாவத்தில் அமருவது குடும்பத்தில் கணவன் மனைவி நட்பு, செய்யும் தொழில் இதில் சில மாற்றங்களும் சில பிரச்சனைகளும் வரும். பொறுமையாக இருக்க வேண்டும். ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் ராசியில் இருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் வருமானம் என்பது நீங்கள் நினைத்த மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு முழு திருப்தியை கொடுக்காது. சில நேரத்தில் இந்த காசு பணம் வரலன்னா என்ன பிரச்சனைன்னு தோணும். அது வந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கின்ற குழப்ப நிலையாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசியில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 7.5 சனியாக இருந்தாலும் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது. சனி பகவானால் பாதகம் அல்ல, சாதக பலன்களாகவே இருக்கும். எந்த கிரகங்கள் பாதகமாக சாதகமாக இருந்தாலும் நாம் முதலில் பார்க்க வேண்டியது, பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா. சனி பகவான் 7.5 சனியாக வந்துவிட்டார். நன்மையை தருவாரா தீமையை தருவாரா என்கின்ற இரண்டு மனம்
2 சிந்தனை, பல வகையான குழப்பங்கள் மேசராசியான உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஆனால் ஒரேடியாக கெடுதல்களை செய்து விடுவார் என்று சொல்லிவிட முடியாது. 7.5 சனி என்பது 7.5 ஆண்டு காலம் பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் ஒவ்வொரு படியாகவும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டு சனி பகவான் வருவார். இப்பொழுதே விழிப்புடன் இருந்து விட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது, கெடு பலன்கள் உங்களை வந்து சேராது. அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியிலே நீசம் பெறுவதால் நீங்கள் சனி பிரத்தி செய்வதும், குலதெய்வ வழிபாடு செய்வதும், இஷ்ட தெய்வங்களை வணங்கி வருவதும், கஷ்டம் என்று வந்துவிட்டாலே முதலில் நமது உறவும் நட்பும் நம்மளை விட்டு விலகி போய்விடும். நற்பலன்கள் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கின்ற இந்த உறவுகள் தான் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும்போது விலகி செல்வது என்பதை முழுமையாக உணர்ந்து, கெடுபலன்கள் நடக்கும்போது பொறுமை நிதானமாக இருந்து சிந்தித்தால் கெடுபலன்களிலிருந்தும் தாண்டி வரலாம். அதை உங்களுக்கு வராத மாதிரியும் தடுத்து கொள்ளலாம். இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது, குரு பகவான் சரியில்லாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும், நவகிரகங்களை வலம் வந்து வணங்கி வருவதும் பெரிதளவு தடைகள் இல்லாமல் நற்பலன்களை கொடுக்கும், கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.